தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான CTR நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு வாக்களித்து அலுத்து போய்விட்டனர். தொகுதியில் ஒரு சாதாரண சாலை வசதி கூட இல்லை. மக்கள் தற்போது ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகின்றனர். தனது வேட்புமனு தாக்கல் தளபதியின் ஆசையுடன் நடைபெற்றுள்ளது. வரவிருக்கும் தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தலாக அமையும். திருப்பரங்குன்றத்தில் நிலவும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலைக்கு திமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே காரணம். திருப்பரங்குன்றத்தை மற்றொரு அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சி செய்கிறது. அமைதியாக இருந்த ஒரு பகுதியை 50க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் என்று ஒரு ராணுவ முகாம் போல மாற்றிவிட்டார்கள். இத்தனை ஆண்டுகள் வராத பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் இங்கு வருவது மத ரீதியிலான வாக்குகளை கவரவே வருகிறார். தமிழக உளவுத்துறை IG செந்தில்வேல் அவர்கள் சிறுபான்மையினரின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்த விவகாரத்தை திட்டமிட்டு பின்னால் இருந்து இயக்கியதாக அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த தேர்தல் கையாளப்படுகிறது என்றும், மதுரையில் அமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களை தேர்தல் ஆணையம் உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்படி தான் இப்போயும் இருக்கணும்னு எல்லா மக்களும் ஆசைப்படுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்படி தான் இப்போவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்கே பாரதிய ஜனதா கட்சியும் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளறி பெருசாக்க நினைக்கிறாங்க. திமுக இதை பெருசாக்கி இதை யார் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை இவ்வளோ தூரம் அனுமதித்ததே திமுக தான். இங்கே பிரதமர் இங்கே வர்றப்ப கண்டிப்பாக பிரதமருக்கு எதிர்ப்பு ஒரு முதல்வர் செஞ்சுருக்கணும். சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? பிரதமர் கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு. மோடி வந்துட்டுருக்கிறாரு. எதுக்கு திடீர்னு இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வந்தார்? ஏன் இன்றைக்கி வந்தால் இது ஒரு அயோத்தியா மாற்றலாம்னு நினச்சாரா? எப்படி அயோத்தியை மாற்றினாங்களோ அது மாதிரி மாற்ற நினச்சாங்களா? இவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்களோ எங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும். இவங்க எதை நோக்கி இங்கே திருப்பரங்குன்றத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதை எங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும். அதாவது திருப்பரங்குன்றத்தில் நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் போனப்போ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா ஏதோ மிலிட்ரி கோட்டை மாதிரி இருக்குது, ஏதோ மிலிட்ரி கேம்ப்பு, ஏதோ ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. சுற்றி ஒரு 50க்கு மேற்பட்ட பேரிகார்டு, 300க்கும் மேற்பட்ட போலீஸார், யார் போனாலும் ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணிட்டு போகணும். இதை தான் இவங்க கொண்டு வந்தாங்களா? இப்போ பிரதமர் உள்ளே வந்தப்பே கண்டிப்பாக இது மதம் சாயல் பூசப்பட்டு ஒரு அரசியல் நடக்குது, மத அரசியல் நடக்குதுன்னு சொல்லி முதல்வர் கண்டிப்பாக அதற்கு ஒரு எதிர்ப்பாவது கொடுத்துருக்கணும். அதை அவர் செய்யலை. இங்கே 3 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி மொபிலைஸ் பண்ணி இங்கே ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வர நினச்சாங்க. அதையும் தடுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற போலீஸ்க்கு துப்பு இல்லையா? இங்கே இருக்கிற போலீஸை வச்சு அவங்க மொபிலைஸ் பண்ணுற 3 நாள் மொபிலைஸ் பண்ணாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதையும் முன்னரே தடுத்துருக்கக்கூடாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்தவித எமோஷனல் இஷ்யூஸையும், இந்த மாதிரியான ஜாதி அரசியலையோ மத அரசியலையோ எதையும் கொண்டு வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை தமிழக மக்களும் விரும்ப மாட்டார்கள். 25 வருஷத்துக்கு மேலே தமிழகத்தில் எந்தவித கலவரமும் எந்தவித அசாதாரண சூழ்நிலையும் ஏற்படவில்லை. அதே தான் மக்களும் விரும்புகிறாங்க. அதை நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். எந்தவித எமோஷனல் இஷ்யூஸையும் வச்சு தளபதி எங்களுடைய தலைவர் ஒரு நாளும் அரசியல் செய்யவோ அரசியல் எடுக்கவோ மாட்டார். மாற்றத்திற்கான அரசியலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இவரை மாதிரி கொண்டு போய் இந்த சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ண மாட்டோம்.